போச்சுப்பா, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, எல்லாம் புரிஞ்சு போச்சு, எனக்கு நல்லா புரிஞ்சு. சேது, நீ நல்லா இருப்பா, நல்லா இரு. பொண்டாட்டிய மதிக்க வேண்டியதுதான், பொண்டாட்டிய தலையில தூக்கி வச்சு ஆட வேண்டியதுதான். ஆனா இப்படி அநியாயத்துக்கு ஓ இஷ்டத்துக்கு கற்பனை கதையெல்லாம் சொல்லி உன் பொண்டாட்டிக்கு பாராட்டு வாங்கி தரணும்னு நினைக்க கூடாது. உன் பொண்டாட்டிக்கு நீ உன் வீட்டுல இருக்கவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சா அவளை ஏதாவது நல்லது செய்ய சொல்லு, அது மூலமா நல்ல பேர் வாங்கி கொடு. நான் வேண்டான்னு சொல்லல. அதை விட்டுட்டு என் புள்ள கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கொடுத்த மருந்த இவதான் கொண்டு வந்தானே ஒரு கட்டுக்கதையை சொல்லியே. புரிஞ்சு போச்சுப்பா, புரிஞ்சு போச்சு. இப்ப என்ன, எல்லாரும் உன் பொண்டாட்டியே தலைமையில தூக்கி வச்சு ஆடு. உங்க வீட்டு பணம் அது 1 கோடி ரூபாய் வெளியே எங்கேயும் போகாம உங்க வீட்டுக்கே வந்து சேரணும். அதுக்கு தானே நீங்க இப்படி திட்டம் போட்டு நடத்துறீங்க. மாமா, நான் உண்மையை சொல்றேன் மாமா. என்னடா இது, என் பிள்ளைக்கு 1 கோடி ரூபாய் தரேன்னு சொன்னீங்களேன்னு ஆச்சரியப்பட்டேன். ஆனா அது எல்லாமே நாடகம். கடைசியில எல்லாருமா சேர்ந்து என்னையும் என் பிள்ளையும் வஞ்சிக்கதான் போறீங்கன்னு இப்ப நினைக்கிறப்போ உண்மையே எனக்கு உசுறு வாழ்ந்துவான்னு தோணுது. இதுக்கு மேலேயும் எதுக்கு மாமா நானும் என் பிள்ளையும் உசுறு வாழ்ந்துட்டு என்ன பேசுற? இந்த சபையில இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறதுக்கு ஒரேடியா சேர்த்தே போயிடலாம் மாமா, சேர்த்தே போயிடலாம். என் புள்ள கொண்டு வந்த மருந்த பாதியில பறிச்சு கொண்டு வந்தானே உங்க மகன் சொல்றானே, சாட்சி இருக்கா மாமா? சொல்லுங்க மாமா, சொல்லுங்க, சாட்சி இருக்கா? தமிழ் செல்வி கொண்டு வந்தாலும் சொல்லலாம், அவன் அப்பா செல்லப்பாணி கொண்டு வந்தாலும் சொல்லலாம், அவங்க அப்பா தான் கொண்டு வந்தா கூட சொல்லலாம், அவங்க கிட்ட இருந்து என் மகன் பறிச்சுட்டு வந்தாலும் கூட சொல்லலாம். சேது சொல்ற கட்டு கதைக்கு என்ன சாட்சி இருக்கு? யார் வேணாலும் கதை வசனம் எழுதலாம் மாமா, எழுதட்டும். என் மகனுக்கு எதிராக எழுதட்டும். காசு பணம் போயிட்டு போகுது மாமா. இப்ப நான் சொல்றேன், எனக்கு காசு பணம் தேவையில்ல. நாங்க என்ன பிறந்ததுல இருந்து 1 கோடி ரூபாய் வச்சிட்டு இருந்தோம், இல்ல கோடீஸ்வரங்க பிறந்தமா? ஆனா என் பிள்ளைதான் மருந்து கொண்டு வந்தாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க கூடாது. என் பிள்ளைதான் மருந்து கொண்டு வந்தாரு நான் உறுதியா சொல்லுவேன். ஆமா, அதை மட்டும் யாராவது மாத்தணும்னு நினைச்சா நான் இதே இடத்துல உசுர விட்டுருவேன் மாமா, உசுர விட்டுருவேன் மாமா.